பிரபல யூடியூபர் இஃப்ரான் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் நான் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் பிளாக் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் யூடியூபர் இர்ஃபான். இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குது. அண்ட் இதன் மூலியமாக ஃபேமஸ் ஆன அவர் அதுக்கப்புறம் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருமே ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. கடந்த வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் அவர் ஃபுட் ரிவ்யூலாம் போடுறது கிடையாது. ஹோம் டூர் போட்டுட்டு இருந்தார். அவங்க ஒய்ஃபோட விளாக் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ தான் இப்போ அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் இஃப்ரானும் அவரோட ஒய்ஃபும் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோஸ் பார்த்தே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதை நாங்கள் உண்மையாலுமே ரிவீல் பண்ண போகிறோம். நானும் என்னோட ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. மேலும் அது ஒரு பொன் குழந்தை தான் அப்படிங்கிறதையுமே அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸை கேட்டதுக்கப்புறம் எல்லா ரசிகர்களுமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலும் இஃப்ரான் அவர்களுமே என்னால் நம்பவே முடியலை, இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது. நாங்கள் ரெண்டு பேருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட குட்டி உலகத்தை பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணார். இர்ஃபான் அவர்கள் இப்போ விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் வந்திருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் எத்தனையோ ஹோட்டல்ஸ் போயிருக்காரு, எவ்வளோ ஃபுட் சாப்பிட்ருக்காரு, அந்த ஃபுட்டுக்கு ரிவ்யூலாம் கொடுத்துருக்காரு. இப்போ குக் வித் கோமாளியில் அவர் சமைக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் சமைச்சு அந்த ஒரு டேஸ்ட்டை ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க, அண்ட் இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தாட் இப்போவே நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவே ஷோவில் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோவில் போன நேரம் இப்போ அவங்களோட வீட்டுக்கு ஒரு குட்டி விருந்தாளியும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் டபுள் தமாக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் குக் வித் கோமாளியில் இஃப்ரான் போவை எதிர்பார்க்குறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கவினுக்கு ஜோடியாக ஆண்ட்ரியா அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிரபல நடிகர் கவின் அவர்கள் இப்போ ஏகப்பட்ட படங்கள் நடித்து வந்துட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் வர 10ஆம் தேதி ஸ்டார் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் மட்டும் இல்லாமல் அவர் கைவசம் அடுத்த 5 படம் இருக்குது. அதில் 5 படத்தில் 4 படம் அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கடைசியாக வெற்றிமாறன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் கவின் அவர்கள் நடிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்திருந்துச்சு. அந்த ஒரு படத்தில் பிரபல பாடகி மற்றும் பிரபல நடிகையான ஆண்ட்ரியா அவர்கள் தான் இவருக்கு ஹீரோயினாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ரொம்பவே டிஃப்ரெண்டான கதை. ஆண்ட்ரியா ஹீரோயினாலாம் நடிக்க போகிறது கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு வில்லி கதாபாத்திரம் தான் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கவின் அவர்களுக்கு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அவருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமையும். அண்ட் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. இந்த படம் எல்லாமே ஹிட் ஆனிச்சு அப்படின்னா கவின் அவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி அடுத்தடுத்து ரிலீஸுக்கு படங்கள் ரெடியாக இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா டயர் 2 ஆக்டராக இவர் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.